ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட் இங்கிலிஷ். யூஜிடிஆர்பி எக்ஸாம் சீரீஸில் ஷேக்ஸ்பியர் யூனிட்டில் இருக்க ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ் அந்த டாபிக் நம்ம டீல் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ஏற்கனவே 2 ஃபூல் பார்த்துட்டோம். அண்ட் டுடே நெக்ஸ்ட் ஃபூல் டச் ஸ்டோன் தான் பார்க்க போகிறோம். டச் ஸ்டோன் ஆஸ் யூ லைக் இட் அந்த பிளேல தான் அப்பியர் ஆகுறாங்க. அண்ட் இந்த பிளேயோட ஒரு ஓவராலான சம்மரி பார்த்துருவோம். ஆஸ் யூ லைக் இட் இந்த ஒர்க் ஒரு பாஸ்டோரல் ரொமான்டிக் காமெடியாக இருக்குது. பாஸ்டோரல் அப்படின்னா இந்த ஷெப்பர்ட்ஸ் அவங்களோட லைஃப் பற்றிலாம் டீல் பண்ணுற மாதிரி வரும். முக்கியமாக ரூரல் லைஃப் இருக்குல்ல, அதை ரொம்ப டீல் பண்ணுற மாதிரி வரும். அதுதான் என்ன அப்படின்னா பாஸ்டோரல் எலமெண்ட்ஸ் இருக்க ஒரு பிளேன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரொமான்டிக் காமெடியாகவும் இருக்குது. ரொமான்சஸ் அண்ட் ஆல்சோ ஒரு ஹாப்பி எண்டிங்கில் முடியக்கூடிய ஒரு ஒர்க் தான் இந்த ஆஸ் யூ லைக் இட்டாக இருக்குது. இன்னும் அந்த ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஒரு கிராண்டான கிங்டம் இருக்குது. அந்த கிங்டமில் 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அதில் யங்கர் பிரதருக்கு அவங்களோட எல்டர் பிரதரை பிடிக்கவே இல்லை. அவங்களோட நேம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓல்டர் பிரதரோட நேம் டியூக் சீனியர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் யங் பிரதரோட நேம் டியூக் ஃப்ரெட்ரிக்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்டர் பிரதர் இருக்காங்க அப்படின்னா அவங்க தானே அந்த காசில் ரூல் பண்ணுவாங்க. பட் அது இந்த டியூக் ஃப்ரெட்ரிக்கு பிடிக்கல. அதனால அவரோட ஓன் பிரதர் கிட்ட இருந்தே அந்த க்ரௌனை ஸ்டீல் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காசில் இருந்தே அந்த டியூக் சீனியரை கிக் அவுட் பண்ணி வெளியே அனுப்பிடுறாரு. டியூக் சீனியர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு அமைதியை விரும்பக்கூடிய ஒரு பர்சன். அதனால எதுக்கு நம்ம ஃப்ரெட்ரிக் கிட்ட சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஓகே நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. அந்த ஃபாரஸ்ட்ல மேஜிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னு கூட சொல்றாங்க. அந்த ஃபாரஸ்டோட நேம் ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டன். அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டனுக்கு அவரோட சம் லாயல் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த கிங்டமை டியூக் ஃப்ரெட்ரிக் கிட்டே விட்டுட்டு அவர் போயிடுறாரு. அந்த டியூக் சீனியர் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு டாட்டரும் கூட இருக்காங்க, ரோசாலின்னு சொல்லிட்டு. பட் அந்த ரோசாலின் காசிலே தான் இருக்காங்களாம். ரோசாலின் முதல்ல அந்த காசில் விட்டு அந்த ஃப்ரெட்ரிக் வெளியே அனுப்பல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த டியூக் ஃப்ரெட்ரிக்கோட டாட்டர் சீலியா அப்படின்னு சொல்லி ஒரு கேர்ள் இருக்காங்க. அண்ட் இந்த சீலியா ரோசாலின் ரொம்ப லவ் பண்றாங்க. அவங்களோட ஓன் சிஸ்டர் மாதிரி ரொம்ப ட்ரீட் பண்ணி ரொம்ப லவ்வா இருக்காங்க இந்த ரோசாலின் அண்ட் சீலியா. அதனால ஓகே ரோசாலின் இருந்தா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த டியூக் ஃப்ரெட்ரிக் ரோசாலினை மட்டும் அந்த காசில் தங்க வைக்கிறதுக்கு ஓகே சொல்றாங்க. இது மெயின் பிளாட்டா இருக்கு. இன்னொரு சைட்ல ஒரு பிளாட் போயிட்டு இருக்கு. அதுல இன்னொரு ஃபேமிலி இதே மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலிலயும் ஒரு பிரதர் அண்ட் அவருக்கு ஒரு யங்கர் பிரதர் இருக்காங்க. அந்த ஓல்டர் பிரதரோட நேம் ஆலிவர். யங்கர் பிரதர் பார்த்தோம் அப்படின்னா ஆர்லாண்டோவா இருக்காங்க. இதுல அந்த ஓல்டர் பிரதர் ஆலிவர் இருக்காருல்ல, அவர் அந்த தம்பியை ரொம்ப ஒரு டர்ட் மாதிரி ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால இந்த ஆர்லாண்டோக்கு ரொம்ப கோவம் வருது. எப்படியாவது அவன் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அந்த டைம்ல கோர்ட்ல ஒரு ரெஸ்லிங் மேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு இந்த ஆர்லாண்டோ பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுவும் யாருக்கு ஆப்போசிட்டா அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஜெயண்டான சாம்பியனுக்கு ஆப்போசிட்டா ஃபைட் பண்ணி இந்த ஆர்லாண்டோ வின் பண்ணிடுறாங்க. இந்த ரெஸ்லிங் மேட்ச் நடக்கும்போது ரோசாலின் சீலியா இவங்களும் கூட சுத்தி இருந்த அந்த கிரவுட்ல நின்னுட்டு அந்த மேட்சை பார்த்துட்டு இருக்காங்களாம். அதுல ஒரு மொமெண்ட்ல இந்த ஆர்லாண்டோ அண்ட் ரோசாலின் இந்த 2 பேரோட ஐஸ் லாக் ஆகுது. லாக் ஆன உடனே இவங்க 2 பேரும் இன்ஸ்டன்டாவே வைல்டா லவ்ல விழுந்துடுறாங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இந்த ஆர்லாண்டோ அண்ட் ரோசாலின் இடையில நடந்துருது. அண்ட் இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த காசில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த டியூக் ஃப்ரெட்ரிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் ரோசாலின் நம்ம இங்க தங்க வச்சாலும் எப்படி பார்த்தாலும் இவங்க நமக்கு ஒரு த்ரெட்டா தான் இருப்பாங்க ரோசாலின். அதனால ரோசாலின் நம்ம பேனிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் போட்டுட்டு இருக்காரு. இது அந்த சிஸ்டர் ரோசாலின் அண்ட் சீலியாக்கு தெரிய வருது. அண்ட் சீலியா என்ன பண்றாங்க அப்படின்னா நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் பெஸ்ட் சிஸ்டரா இருக்கக்கூடிய ரோசாலின் விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு ரிஸ்கான ஒரு எஸ்கேப் பிளானை பிளான் போடுறாங்க. நம்ம 2 பேரும் தப்பிச்சு அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டனுக்குள்ள நம்ம போயிருவோம்னு சொல்லி இவங்க 2 பேரும் பிளான் போடுறாங்களாம். அந்த டியூக் ஃப்ரெட்ரிக் கிட்ட இருந்து தப்பிச்சு டேஞ்சரஸ் ரோட்ஸ் எல்லாம் எடுத்து இவங்க அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டனுக்குள்ள போக போறாங்க. அப்போ ஒரு டிஸ்கைஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஃபீமேலா இருக்கும்போது நிறைய ஒரு கஷ்டங்கள்லாம் வரும் அப்படிங்கறதுக்காக இந்த ரோசாலின் ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு யங் மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ மேனா மாறிட்டாங்கல்ல. ஸோ மேனா மாறும்போது ரோசாலிண்டோட நேம் என்ன அப்படின்னா கேனிமேட். அண்ட் சீலியாவும் ஒரு ட்ரெஸ் அப் பண்றாங்க. ஒரு ஹம்பிளான ஃபார்ம் கேர்ள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபார்ம் கேர்ளோட டிஸ்கைஸ்டு நேம் என்ன அப்படின்னா
அலீனா. ஸோ ரோசாலின் வந்து கேனிமேட் அப்படிங்கிற பாய் மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிக்கிறாங்க. சீலியா வந்து அலீனா அப்படிங்கிற ஒரு ஹம்பிள் ஃபார்ம் கேர்ள் மாதிரி ட்ரெஸ்அப் பண்றாங்க. இவங்க 2 பேரும் மட்டும் தனியா வந்து போகல. ஏன்னா இவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வேணும், ஆல்சோ நம்ம ஜேர்னில ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க அந்த காசில் இருக்கக்கூடிய அஃபீஷியலான ஃபூலா இருக்கக்கூடிய பர்சனையும் எங்க கூட நீங்களும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபூலையும் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த ஃபூல் தான் நம்ம டச் ஸ்டோன். டச் ஸ்டோனோட கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பிரில்லியண்டான பர்சன். எல்லா ஃபூல் மாதிரி இவங்களும் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பர்சன், சர்காஸ்டிக்கான ஒரு கிளவுனா வந்து இருக்காங்க. பிரைட் கலர்ல இருக்க ட்ரெஸ் வந்து போட்டிருப்பாங்களாம். ஷார்ப்பான விட்டை யூஸ் பண்ணி அவங்கள சுத்தி இருக்கவங்களோட அந்த சில்லியான ஃபிளாஸ் எல்லாத்தையும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாரா இந்த டச் ஸ்டோன். ஸோ இப்போ ஸ்டோரியில என்ன ஆகிருக்கு அப்படின்னா இந்த கேனிமேட், அலீனா அண்ட் டச் ஸ்டோன் 3 பேரும் சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டன்குள்ள வந்து நுழைஞ்சிட்டாங்க. ஏற்கனவே முதல்லயே இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டன்குள்ள யார் வந்தான்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? டியூக் சீனியர், ரோசாலிண்டோட ஃபாதரும் அங்கதான் இருப்பாரு. இப்போ அடுத்து இந்த 3 கேரக்டரும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டன்குள்ள வராங்க. அடுத்து யார் இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டன்குள்ள வராங்கன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இன்னொரு ஒரு சைட் ஸ்டோரி பார்த்தோம்ல, ஆர்லாண்டோ அண்ட் ஆலிவர் அப்படின்னு சொல்லி 2 பிரதருக்கு இடையில ஃபைட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த ஃபைட் வந்து ரொம்ப அதிகமாகி அந்த ஈவில் பிரதர் ஆலிவர் வந்து என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா, ஆர்லாண்டோ வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஹவுஸோட சேர்த்து வந்து அவரை பேர்ன் பண்ணிடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான பிளானை வந்து போட்டிருக்காங்க ஆலிவர். ஸோ ஆலிவர் கிட்ட எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்லாண்டோவும் என்ன பண்றாங்க அப்படின்னா அதே டீப்பான ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டன்குள்ள இந்த ஆர்லாண்டோவும் நுழைஞ்சிடுறாங்க. அடுத்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள நிறைய செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஆர்லாண்டோ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்தோடனே முதல்ல இவர் வந்து யாரை தான் பார்ப்பாங்க அப்படின்னா அந்த டியூக் சீனியர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து பார்க்குறாங்க. டியூக் சீனியர் கூட சம் லாயலான பர்சன்ஸும் கூட போயிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் கேம்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த ஆர்லாண்டோ ஓப்பன் ஆர்ம்ஸோட வெல்கம் வந்து பண்ணுவாங்களாம். தென் ஆர்லாண்டோ வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும்போது அவருக்கு லவ்ல ரொம்ப கிரேசியா வந்து ஃபீலிங் வந்து இருக்கும். யாரை லவ் பண்றாங்க? அந்த ரெஸ்லிங் மேட்ச்ல பார்த்த ரோசாலிண்டை தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லவ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்ல ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ட்ரீஸோட ட்ரங்க்ல அந்த பார்க் எல்லாம் பிரிச்சுட்டு அதுல ஃபுல்லா ரோசாலின் சொல்லிட்டு ரோசாலிண்டோட நேமை வந்து காவ் பண்ணி வைக்காங்களாம். அண்ட் அங்கங்க அந்த ட்ரீஸோட பிரான்ச்சஸ்ல ரொம்ப டிராமாட்டிக்கான லவ் போயம்ஸ் அது எல்லாத்தையும் கூட ஹேங் பண்ணி வைக்கிறாங்களாம். ரொம்ப அதிகமான லவ்ல இந்த ஆர்லாண்டோ இந்த மாதிரி நேமை வந்து காவ் பண்றது, பிரான்ச்ல போயம்ஸை வந்து எழுதுறது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வந்து இருக்காங்க. இப்போ ரோசாலிண்டும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள தானே இருக்காங்க. ரோசாலின் வந்து பாக்குறாங்க, என்ன இந்த ஃபாரஸ்ட்ல இருக்க நிறைய ட்ரீஸ்ல வந்து நம்மளோட நேம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திங்க் பண்றாங்க. திங்க் பண்ணும்போது பார்த்தா அந்த ஆர்லாண்டோ தான் இவங்களோட நேமை வந்து காவ் பண்ணிட்டு இருக்கதை வந்து பாக்குறாங்க. ரோசாலின் வந்து டிஸ்கேஸ்ல தான் இருக்காங்க, அந்த பாய் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இப்போ போயிட்டு நம்ம இந்த ஆர்லாண்டோ கூட பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போறாங்க. உடனே ஆர்லாண்டோ அப்போ வந்து சொல்றாரு, நான் வந்து ரொம்ப லவ் சீக்னஸ்ல வந்து இருக்கேன், நான் ரோசாலிண்ட் அப்படிங்கிற கேர்ளை வந்து ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய் டிஸ்கேஸ்ல இருக்க கேனிமேட் கிட்ட இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கேனிமேடும் அவங்கள தானே லவ் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படியா, ஓகே, எவ்ரி ஆஃப்டர்நூன் உங்களோட லவ் சிக்னஸை வந்து போக்குறதுக்காக நீங்கள் வந்து என்ன வேணால் கோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் ரோசாலிண்டை எப்படிலாம் லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த ரோசாலின் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்லாண்டோவும் வந்து ஹாப்பியாக வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க. இதில் ஹிட்டனாக பார்த்தோம் அப்படின்னா ரோசாலின் வந்து இந்த ஆர்லாண்டோவோட லவ்வை தான் ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் எவ்ரி ஆஃப்டர்நூன் இந்த ரோசாலின் அண்ட் ஆர்லாண்டோ 2 பேரும் சேர்ந்து அவங்களோட ஹை கிளாஸ் ரொமான்டிக் கேம்ஸ் அந்த ரொமான்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டே வந்து இருக்காங்களாம். அடுத்து நம்ம ஃபுல் டச் ஸ்டோனுக்கும் இந்த ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு லவ் வந்து கிடைக்குது. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அந்த ரோசாலின் அண்ட் ஆர்லாண்டோ பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரொமான்ஸ் வந்து ரொம்ப ஹை கிளாஸான ரொமான்ஸாக வந்து இருக்குது. பட் டச் ஸ்டோன் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ரொமான்ஸை தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. இந்த நோபல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட லவ்வை அந்த பொயட்டிக்காக அவங்க வந்து போர்ட்ரே பண்ணுறாங்களாம். அது வந்து எட்டர்னல் லவ்னு சொல்லி சொல்கிறாங்களாம். டச் ஸ்டோன் வந்து அவங்களோட அந்த ரொமான்சஸ் எல்லாத்தையும் பார்த்து அவர் வந்து ஃபூலிஷ்னஸ் அப்படின்னு சொல்லி ஃபன் வந்து பண்ணுறாரு. பட் அந்த ஃபாரஸ்டோட ரொமான்டிக்கான மேஜிக் வந்து நம்ம டச் ஸ்டோனையும் விடல. அந்த ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி கேர்ள், அவங்க வந்து ஆடெல்லாம் மேய்க்கக்கூடிய ஒரு கேர்ள், அவங்களோட நேம் வந்து ஆட்ரே. அந்த சிம்பிள் கண்ட்ரி கேர்ள் மேலே டச் ஸ்டோனுக்கு வந்து லவ் வந்து வந்துடுது.
இந்த பொயட்டிக் லார்ட்ஸ் அண்ட் லேடிஸோட அந்த ஹை கிளாஸ் ரொமான்டிக் மாதிரி இல்லாமல் டச் ஸ்டோன் ரொம்ப ஹானஸ்டாகவே அவரோட ஃபீலிங்ஸை அந்த ஆட்ரே கிட்ட வந்து சொல்கிறாங்களாம். இந்த டச் ஸ்டோன் வந்து நீ தான் என்னோட சோல்மேட், நான் வந்து உனக்காக பயங்கரமான போயம்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட லவ் எல்லாம் போர்ட்ரே பண்ணல. ஜஸ்ட் அந்த ஆட்ரே வந்து நீ எனக்கு வந்து ஒரு ஒய்ஃபாக வேணும் அண்ட் எனக்கு நல்ல குட் மீல்ஸ் எல்லாம் நீ வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவங்களோட லவ்வை வந்து போர்ட்ரே பண்ணுறாங்களாம். அண்ட் இந்த மேஜிக்கல் ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டனில் எவ்வளவுதான் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஃபூலாக இருந்தாலும் அவங்களும் கூட இந்த லவ்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கறக்காக இந்த டச் ஸ்டோனுக்கு ஒரு லவ் ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டனோட மேஜிக் வந்து அவங்களோட லவ்வை வந்து இன்னுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு கிரேசியாக வந்து கொண்டு போயிடுது. இதில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டோரி வந்து இருக்காங்க. அதில் ஒரு ட்ராமாட்டிக் ஷெப்பர்டஸ் இருக்காங்க. ஷெப்பர்டஸ் அப்படின்னா அவங்களும் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு கேர்ள் தான். அவங்களோட நேம் வந்து ஃபீபி. இந்த ஃபீபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ரோசாலின் இப்போ வந்து பாய் மாதிரி டிஸ்கேஸ் ஆகியிருக்காங்கல்ல கேனிமேட்னு சொல்லிட்டு, அந்த பாய் மேலே இந்த ஃபீபி வந்து லவ் ஆகிடுறாங்க. பட் இந்த ஃபீபியை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஷெப்பர்ட் பாய் சில்வியஸ் ரொம்ப ட்ரூவாக வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஃபீபி அதெல்லாம் விட்டுட்டு கேனிமேட் தான் என்னோட லவ்னு சொல்லிட்டு கேனிமேடை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆர்லாண்டோவோட ஈவில் பிரதர் ஆலிவர் இருக்காருல்ல, அவரும் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து வாராரு. ஆர்லாண்டோவை கொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காரு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன ஆகிறது அப்படின்னா, ஒரு லயனஸ் வந்து இந்த ஆலிவரை அட்டாக் பண்ணும். அப்போ போயிட்டு இந்த ஆர்லாண்டோ தான் அவரோட பிரதரை வந்து சேவ் பண்ணுவார். சேவ் பண்ணும்போது அவனுக்கு வந்து ரொம்ப கில்ட்டாக இருக்குது. நம்ம இப்படி பிரதரை வந்து கொல்லணும்னு வந்திருக்கோம், பட் நம்மளையே காப்பாற்றினது நம்ம பிரதர் தான் சொல்லிட்டு அவரோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸ், பாஸ்ட் க்ரூவல்ட்டி எல்லாத்துக்குமே வந்து ஆலிவர் வந்து ரிப்பென்ட் வந்து பண்ணுறாரு. அந்த டைமில் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து சீலியா இருக்காங்கல்ல, சீலியாவை இந்த ஆலிவர் வந்து மீட் பண்ணுறாங்க. சீலியா அப்போ வந்து அந்த டிஸ்கேஸில் தான் இருக்காங்க, அந்த ஃபார்ம் கேர்ள் மாதிரி அலினான்னு சொல்லிட்டு தான் டிஸ்கேஸில் இருக்காங்க. பார்த்த உடனே இந்த ஆலிவருக்கு வந்து இவங்க மேலே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்து வந்துடுது. ஸோ இப்போ அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய லவ் ஸ்டோரிஸ் தான் ஃபுல்லாக வந்து ஓடிட்டு வந்து இருக்குது. ரோசாலினாலேயும் ஒரு குழப்பம் வந்து இருக்குது. ஏன்னா ஃபீபி அப்படிங்கிற கேர்ள் வந்து இந்த கேனிமேடை வந்து லவ் பண்ணுறாங்க. ஆர்லாண்டோ பார்த்தோம் அப்படின்னா ரோசாலிண்டை லவ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். டுமாரோ வந்து ஒரு மேசிவான வெட்டிங் வந்து இங்கே வந்து நடக்க போகுது அண்ட் உங்களுக்கு எல்லாம் ஒரு உண்மையும் ரிவீல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேனிமேட் எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகும்போது ரோசாலின் அவங்களோட டிஸ்கைஸை வந்து எல்லாத்தையும் வந்து டேக் ஆஃப் வந்து பண்ணுறாங்க. அவங்களோட பாய் கிளாத்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விமன் மாதிரி இருக்காங்க. அண்ட் ஃபீபிக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயோ, நம்ம லவ் பண்ணது வந்து ஒரு கேர்ளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த ஷெப்பர்ட் பாய் சில்வியஸ் இவங்களை ட்ரூவாக லவ் பண்ணுவார்ல, ஸோ அவங்களுக்கே ஃபீபி வந்து ஓகே வந்து சொல்லிடுறாங்க. ஸோ நிறைய பேர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். அண்ட் கடைசியாக எண்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 ஹாப்பி கப்புள்ஸ்க்கும் வந்து மேரேஜ் வந்து ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன்று யார் அப்படின்னா ரோசாலின் அண்ட் ஆர்லாண்டோ, தென் சீலியா அண்ட் ஆலிவர், அடுத்து ஃபீபி அண்ட் சில்வியஸ் அண்ட் நம்மளோட ஃபுல் டச் ஸ்டோன் அண்ட் ஆட்ரே. இதில் ரோசாலிண்டோட அந்த டிஸ்கேஸான நேம் வந்து கேனிமேட், சீலியாவோட டிஸ்கேஸான நேம் வந்து அலீனா. அண்ட் இந்த செரிமோனி ஃபுல்லாகவே ஹாப்பியாக நடக்குது. டச் ஸ்டோன் வந்து நிறைய ஜோக்ஸ் எல்லாம் கூட கிராக் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இந்த மேஜிக்கல் டேயில் இன்னொரு விஷயமும் நடக்குது. அந்த டியூக் ஃப்ரெட்ரிக் இருக்காருல்ல காசில்ல, அவரோட ஆர்மியை கூப்பிட்டு இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து மார்ச் பண்ணி வந்து வந்திருக்காரு. அவருக்கு ஏன்னா எனிமீஸ் எல்லாம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அவங்களெல்லாம் கேப்சர் பண்ணும் அப்படிங்கிறக்காக வந்திருக்காரு. பட் வர்ற வழியில் ஒரு ஹோலியான மங்கை வந்து மீட் பண்ணுறாங்க, ஒரு துறவியை வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது டியூக் ஃப்ரெட்ரிக் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து வருது. நம்ம செய்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிவு பண்ணுறாரு. அவரும் ரொம்ப நல்லவராக வந்து மாறிடுறாரு. ரோசாலிண்டோட ஃபாதராக இருக்கக்கூடிய டியூக் சீனியருக்கு தான் க்ரௌன் வந்து நியாயப்படி கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அண்ட் கடைசியில் ஹாப்பி என்டிங்காக எல்லாரும் சியர்ஃபுல்லாக டான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹாப்பியாக ஃபுல்லாக வந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஸோ நிறைய லவ் ஸ்டோரிஸ் அங்கங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த கேரக்டர் நேம்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே படிச்சுக்கோங்க. அண்ட் அந்த ஃபாரஸ்டோட நேமும் முக்கியம், ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டன். அண்ட் இந்த பிளேல நம்மளோட ஃபூல் டச் ஸ்டோனோட ரோல் என்னன்னு சொல்லி பார்ப்போம். டச் ஸ்டோன் தான் வைஸ் ஃபூலாக வந்து இதில் வந்து இருக்காங்க. அஃபிஷியல் கோட் ஜெஸ்டராக வந்து இருக்காங்க. ஒரு சில்லி கிளவுனா இவர் ஜஸ்ட் ஜோக்ஸ் மட்டும் வந்து மேக் வந்து பண்ணலை. அந்த சிட்டியில் இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்மார்ட்டான கேரக்டராகவும் இந்த டச் ஸ்டோன் தான் இருக்காங்க. நிறைய ஷார்ப் விட்டை யூஸ் பண்ணுறாரு, ஃபன்னி ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவார், சர்க்காசமாக வந்து பேசுவார். ஸோ இதெல்லாம் பண்ணி அங்கே இருக்க பீப்புளெலாம் எவ்வளோ ஒரு ரிடிகுலஸாக இருக்காங்க அதை எல்லாத்தையும் இவர் வந்து பாயிண்ட் அவுட் வந்து பண்ணுறாங்களாம். முக்கியமாக இவர் இதில் வந்து ஃபன் பண்ணுறது யார் அப்படின்னா
ஹை கிளாஸ் சொசைட்டியோட மேனர்ஸ் அண்ட் இந்த ஹை கிளாஸ் பீப்புளோட லவ், இந்த ரெண்டையும் அவர் வந்து சர்காஸ்டிக்கலாக ஹியூமரஸாக வந்து கொண்டு போயிருக்காரு. அண்ட் அவர் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லான பர்சன் அப்படிங்கிறதுக்கு என்ன இன்சிடென்ட்டாக சொல்லலாம் அப்படின்னா, ரோசாலிண்ட் அண்ட் சீலியா 2 பேரும் வந்து அந்த காசல்லேருந்து எஸ்கேப் ஆகி ஃபாரஸ்ட் ஆஃப் ஆர்டனுக்கு வந்து போகும்போது அவரோட அந்த டீப் லாயல்ட்டினால தான் டச்ஸ்டோனும் அவங்களுக்கு கூட சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து போகிறாரு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது அந்த ராயல் லைஃப் எல்லாம் லீட் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய கண்ட்ரி லைஃப்பை தான் அவங்க வந்து லீட் பண்ணணும். இருந்தாலும் அது கஷ்டம்னு தெரிஞ்சாலும் இந்த 2 கேர்ள்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆல்சோ என்டர்டெயினும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட சேர்ந்து போகிறாரு இந்த டச்ஸ்டோன். அந்த ராயல் பிரின்சஸ் இருக்காங்கல்ல, ரோசாலிண்ட் அண்ட் சீலியா 2 பேரும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது ஒரு எஸ்கேப் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் டச்ஸ்டோன் தான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து அட்வைஸ் வந்து கொடுக்குறாரு. நீங்கள் வந்து எஸ்கேப்னு சொல்லி நினைக்கிறீங்க, பட் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வாழும்போது ரொம்ப நிறைய அன்கம்ஃபர்டபுளான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். கோல்டு வெதர் இருக்கும், டர்ட் இருக்கும், நம்ம கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த எஸ்கேப்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரியாலிட்டியை வந்து போர்ட்ரே வந்து பண்ணுவாங்க. அண்ட் டச்ஸ்டோனோட லவ் லைஃப்பும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரியாலிஸ்டிக்கான ஒரு லவ்வாக வந்து இருக்குது. ஒரு சிம்பிளான கண்ட்ரி கேர்ள் ஆட்ரே மேலே அவங்க வந்து லவ்வில் வந்து வெல்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக போயம்ஸ் எல்லாம் எழுதி லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் வந்து பண்ணலை. பட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன வந்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. லவ் அப்படிங்கிறது இந்த டச்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை கிளாஸான பொயட்ரி எழுதுறது, ரொம்ப கோட்ஷிப் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. லவ் அப்படிங்கிறது பேசிக்கான ஹியூமன் கம்பேனியன்ஷிப் அப்படின்னு சொல்லி டச்ஸ்டோன் வந்து நினைக்கிறாராம். அண்ட் அவரோட நேம் டச் ஸ்டோன், அது வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஜுவல்லர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க டச் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கோல்டெல்லாம் அதில் வந்து தேய்ச்சி பார்த்துட்டு இது ரியலாக ஃபேக்கான்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்கல்ல, ஸோ அந்த ஸ்டோனுக்கு பேர் தான் டச் ஸ்டோன். அதுலேருந்து தான் இந்த நேமை நம்ம ஃபூல்க்கும் வச்சுருக்காங்க ஷேக்ஸ்பியர். ஸோ அந்த டூல் மாதிரி டச்ஸ்டோன் அவரோட கிளவர்னஸ் மூலமாக அவரை சுற்றி இருக்க பீப்புளை வந்து அவர் வந்து டெஸ்ட் வந்து பண்ணுறாரு. அண்ட் அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்டை ஹியூமரஸாகவும் கொடுக்குறாரு. கோட் பீப்புளோட ஃபேக்கான மேனர்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து லவ்வில் இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பொயட்ரிலாம் எழுதுறாங்கல்ல, ஸோ அந்த லவ் சிக் பொயட்ஸோட பிஹேவியரையும் அவர் வந்து எக்ஸ்போஸ் வந்து பண்ணுறாரு. அண்ட் நீ வந்து எவ்வளோ ரிச்சாக இருக்கலாம், எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கலாம், பட் இருந்தாலும் உனக்கு லவ்னு ஒன்று வந்துட்டு அப்படின்னா நீயும் ஒரு ஃபூல் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதே இந்த ஒர்க்கில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு டச்ஸ்டோன். ஸோ டச்ஸ்டோனை பற்றி ஒரு டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடச்சிருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் இன்னொரு ஒரு ஃபூல் ஆர் க்ளவுனோட நம்ம வந்து மீட் பண்ணுவோம். அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.